அபெக்ஸ் டு அபெக்ஸ் எந்த அளவில் இருக்கோ அதில் சரி பாதியாக இடம் தான் வந்து நமக்கு சென்டர் பஸ்டுடைய பகுதியாக இருக்கும். அப்போ அந்த அளவை நம்ம வந்து கணக்கு பண்ணணும். இந்த ஊக்குப்பட்டியிலிருந்து 3 இன்ச் வருதா, அஃபெக்ஸ் டு அஃபெக்ஸ் உடைய அகலம் 3.5 இன்ச் வருதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு அந்த பாயிண்ட்ல இருந்து 1.25 இன்ச்சுக்கு நீங்கள் வந்து கேப் கொடுங்க. இந்த 1.25 இன்ச் கேப் அப்படிங்கிறது வந்து இந்த சென்டர் டாட்ல இருந்தும் 1 இன்ச் 1.25 இன்ச்சுக்குங்கிற மாதிரி டாட்டுடைய டிஸ்டன்ஸ் இருக்கணும். அதே மாதிரி இந்த ஊக்குப்பட்டியிலிருந்து வர்ற டாட்டுக்கும் சென்டர் டாட்டுக்கும் உண்டான இடைவெளி இருக்கு, அந்த அளவும் வந்து அதே 1.5 இன்ச் 1.25 இன்ச் அப்படிங்கிறது கரெக்டா இருக்கணும். நீங்க வந்து இந்த சென்டர் டாட்டுடைய அகலத்தை வந்து அதிகப்படுத்துங்க. நார்மலா வைக்கிறத விட ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் வந்து அதிகப்படுத்திக்கிங்க. அடுத்ததா இந்த 2 டாட்டுக்கு உண்டான இடைவெளி தான் நம்ம வந்து இந்த ஆம் பகுதியிலிருந்து வர்ற டாட்டுக்கு உண்டான இடைவெளியா கொடுக்கணும். இப்போ இந்த 2 டாட்டுக்கும் இடைவெளி வந்து 1.25 இன்ச்சுக்கு நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னா அதே 1.25 இன்ச்சு தான் இந்த ஆம் பகுதியிலிருந்து வர்ற டாட்டுக்கும் நம்ம வந்து டிஸ்டன்ஸ் கொடுக்கணும்.